சூடா ஒரு கப் டீ குடுமா. மாப்ள சொல்லு மாப்ள. மனுஷனுக்கு என்னென்ன நோய் வருதுன்னே தெரியலையா. பாரியா கொரோனான்னு ஒரு நோயாமா. என்னையா சொல்ற? நம்ம ஊர்ல பரவிட்டு இருக்காமா. அப்படியா? தும்முனா பரவுதான், இருமுனா பரவுதான், ஆளை தொட்டா கூட பரவுதாயா. ஏதோ கண்ணுக்கு தெரியாத நோவாமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இது சீனால இருந்த நோவாமா இப்ப இந்தியாவிலையும் பரவிட்டு இருக்காமா. ஜாக்கிரதையா இருக்கணும்ண்ணே. எப்பா நல்ல சத்துள்ள காய்கறி சாப்பிட்ட வரைக்கும் எந்த நோயும் தொத்தாம இருந்துச்சு. என்னைக்கு காயை ஒதுக்கிட்டு கறியை தொட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே எல்லா நோயும் தொத்திக்குச்சு. 10 ரூபா டீக்கு எடுத்துக்கிட்டு 40 ரூபாய்க்கு பலகாரம் கட்டி கொடுங்க. ஐ அப்பா, இந்தாங்கப்பா பலகாரம் சாப்பிடு. பார்வதி வாங்க உட்காருங்க. ஏய் எனக்கு 3 உனக்கு 1 சரியா? அதிகமா சாப்பிட்டா வயித்தால போகும். நீ அதிகமா சாப்பிட்டா உனக்கு வயித்தால போகாதா? இல்ல. ஏங்க கொரோனான்னு ஒரு நோய் வந்திருக்குதான், ஆளையே கொண்டு போடுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு டிவில சொல்றாங்கங்க. ஆமா பிள்ள, டீ கடையில கூட பேசிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்குதுங்க. நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் ஊரடங்கு உத்தரவு அமலானது. கொரோனாவை கட்டுப்படுத்த 21 நாட்களுக்கு இந்தியா முடங்குகிறது. பொதுமக்கள் 144 தடை உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊரடங்கு போட்டு 4 நாள் ஆச்சு. நல்ல வேலை, அரசாங்கம் அரிசி பருப்பு சர்க்கரை கூடவே 1000 ரூபாவும் தரன்றாங்க. நாளைக்கு வேலையா ரேஷன் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நான் கூட சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். அரசாங்கம் 1000 ரூபாய் பணம் தராங்க. காலையில சீக்கிரமா போய் அதை வாங்கிட்டு வந்துருக்குல்ல. சரிங்க. இப்பதான் போனோமா? காலையிலே போனோம், இப்பதான் வரோம். இந்த கடை எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியல. இதில் மளிகை சாமான் வாங்கிக்க. ஏய் சுவாதி, கொஞ்சம் அரிசி இல்லை. ஏய் அரிசி அல்லாதீங்க. போமா. என்னங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அரிசி வரும். நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்காம ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. சரி புள்ள, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்றேன். சிந்தாம சாப்பிடுறீ.
அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா. மா என்னம்மா குண்டான்ல எதுவுமே இல்ல, ரொம்ப பசிக்குதுமா. எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா. எனக்கு இல்லைனாவது பரவாயில்ல, இவளுக்காச்சும் சாப்பாடு போட்டு கொடுங்கம்மா. அப்பா வரட்டும் சாமி. போமா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பார்வதி, என்ன ஒரே இருட்டா இருக்கு? காலையில இருந்து கரண்டே இல்லைங்க. ஏன் சாமி சோகமா இருக்கிறீங்க? அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. குழந்தைங்களுக்கு கொடுமா. அம்மா தண்ணி குடிச்சும் பசி தீரலமா. ஐயோ ஆண்டவா, ஏன் எங்களை இப்படி சாவடிக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இந்த பசியில சாவறது? நாங்க பெரியவங்க தாங்குவோம், இந்த குழந்தைங்க தாங்குமா? கடவுளே, இந்த கொரோனான்னு ஒரு நோய் வந்து நம்மளை இப்படி பாடாப்படுத்துது. ஒண்ணு ஏழையா பிறந்திருக்கணும், இல்ல பணக்காரனா பிறந்திருக்கணும். இந்த நடுத்தர வர்க்கத்துல பிறந்துட்டு நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. ரோட்ல எத்தனையோ நல்ல உள்ளங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை வாங்க கூட எனக்கு மனசு வரல. குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட தோணுது. ஐயோ, இந்த குழந்தைய பசியால துடிக்கிறத என்னால பார்க்க கூட முடியலையே கடவுளே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா கடவுளே? சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி காய்கறி மளிகை கடைகள் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். டாக்ஸி, ஆட்டோக்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்கள் இயங்கி வருகின்றன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த சென்னையில் 17 நாட்களாக அமலில் நாளையிலிருந்து வியாபாரத்துக்கு போயிடுறேம்மா. தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி நானும் உங்க கூட வரேங்க. சரி புள்ள. கொஞ்சம் பார்த்து கலைக்காம எடுங்கம்மா. வாங்கம்மா. தம்பி லிஸ்ட் கொடுத்தல, அதெல்லாம் இதை போட்டு கொடுப்பா. எவ்வளோங்க? 100 ரூபாச்சுமா. அண்ணா இது என்ன செடி? எங்க வீட்டுல வச்சா வளருமாண்ணா? இது கற்பூரவள்ளி செடி கண்ணு. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இது எங்க வச்சாலும் முளைக்கும். ராஜா, வா பரம. பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்களா? ம். ஏன்பா வரும்போது அம்மாட்ட சொல்லிட்டு வர மாட்டீங்க? உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது? அப்பா வெளியே போகும்போது முகக்கவசங்களை கட்டாயம் அணிஞ்சிட்டு போக சொல்றாங்க. வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது சோப்பு போட்டு கை சுத்தமா கழுவணும்னு டிவில சொல்றாங்க.
ஆனா நீயும் அம்மாவும் இதுல எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, ஏன்பா? இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையாப்பா? நான் கடின உழைப்பாளிப்பா. இது வைரம் பாஞ்ச கட்டை, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. அட போப்பா, நீயும் அம்மாவும் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பயப்படாதப்பா, நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாங்க சாப்பிட போலாம். வர ராஜா, போயிட்டு வாங்கப்பா போலாம். ஒருத்தங்க கூட கவர்மெண்ட் சொல்றத கேட்கறதே இல்ல. 1க்கு 2 வச்சிருக்கீங்க, நீங்க போடுங்க சார். எனக்கே வா. ஆமா சார், போடுங்க சார். ஏய் நிலே நிலே நிலே, எங்கயா மாஸ்க்? கவர்மெண்ட் நான் விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கு, மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு. மாஸ்க் போடாம என்ன வியாபாரம் இது? காய்கறி வியாபாரங்க. ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் பார்ப்பேன். யாருக்கு சொத்து இருக்குது யாருக்கு இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கேட்டா கொரோனாவே கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு திமிரா பேசிட்டு தெரியுதுங்க. எடையா ஃபைன 200 ரூபாய் ஃபைன். சார் வியாபாரமே இல்லை சார். சார் சொல்றாருல, காசு எடுத்து கொடுப்பா. போய் மாஸ்க் வாங்கி போடியா. 200 ரூபா போச்சா? ஏழைங்க வயிற்றுல அடிப்பானுங்க. இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறதே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. டேய் தினேஷ், ஏன்டா எழுதிட்டு இருக்கீங்க? அண்ணா, அப்பாக்கும் அம்மாக்கும் சளி காய்ச்சல் இருமல்லாம் படுத்த படுக்கையாக இருக்காங்கண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. ஒருவேளை கொரோனாவா இருக்குமோ? சரி கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னாட் போறீங்களா? இங்க 2 பேரு ரொம்ப காய்ச்சல்ல முடியாம இருக்கிறாங்க. அட்ரஸுங்களா? நம்பர் 15 கரிய பெருமாள் கரடு, நெத்திமேடு, சேலம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தம்பி கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பா, என்னை ஏப்பா விட்டுட்டு போயிட்டீங்க? அம்மா, யாருமா என்ன பார்த்துப்பா? அம்மா, என்னை யாருமா பார்த்துப்பா? ஸ்கூலுக்கு போகும்போது யாருமா என்ன கொண்டு போய் விடுவா? நான் இருக்க பார்த்து உங்க அண்ணன். வாழ்க்கை என்பது வீழ்வதற்கல்ல, வாழ்வதற்கே. கூடியிருந்தால் தேடி வரும், ஓடி வரும், மனிதனை நாடி வரும் கொரோனா. மருத்துவர் சொல் கேட்போம். சமூக இடைவெளி விடுவோம், முகக்கவசம் அணிவோம், சோப்பால் கை கழுவுவோம், மனித குலத்தை